ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையல் இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு தக்காளி குருமா தான் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு நான் ஒரு அரை மூடி சின்ன தேங்காய், அரை மூடி பெரிய தேங்காய் வந்து 1/4 மூடி தேங்காய் துருக்கி வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கசகசா, ஒரு 6 முந்திரி, ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி. இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேஸ்ட்டை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ தாளிச்சிக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், ஒன்று சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்க 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரே ஒரு சின்ன அரை பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, 2 ஏலக்காய் இதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்லேயும் போடலாம், வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டை கிராம்பு நம்ம அரைச்சிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக செவந்து வரட்டும். அதுக்கப்புறம் மசாலா பொடி அரைச்சதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இட்லி ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த குருமா ரெடி ஆகிடும். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு வதக்கிக்கலாம். அடி பிடிக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் இருந்திங்கன்னா அதை அடி பிடிச்சிரும். அதனால் லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஊற்றின தண்ணியும் ட்ரை ஆகிடுச்சு, மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாம். எல்லாம் பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், தேங்காய் தக்காளி எல்லாம். அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். மசாலா பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஜாரை கழுவி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு போட்டோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இட்லி தோசைக்கு நல்லா தொட்டி சாப்பிட முடியும். நான் இந்த அளவுக்கு திக்னஸில் வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் எல்லாத்தையும் வதக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் எல்லாம் கலந்து 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கொதிச்சா போதும். குழம்பு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக நம்ம இதில் கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு இறக்கிட்டோம்னா நம்மளோட சூப்பரான தக்காளி குருமா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இட்லி செய்யறதுக்குள்ள ஒரு 10-15 நிமிஷத்துலேயே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், ஆறுனா இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம இட்லி தோசைக்கு நல்லா சலசலன்னு ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.